8வது ஸ்கந்தத்துல 5வது சாப்டர்ல 5வது மனு 6வது மனு இவாளை பத்தியும் துர்வாசருடைய சாபத்தினால தேவதைகள்லாம் ஐஸ்வர்யத்தை இழந்ததை பத்தியும் பகவான சோஸ்திரம் பண்ணத்தை பத்தியும் சொன்னார். இந்த 6வது சாப்டர்ல தேவதைகளுக்கு பகவான் சேவை சாதிக்கிறதும் தேவதைகள் அவனை சோஸ்திரம் பண்றதும் அவனுடைய ஆக்ஞையினால் அவள்லாம் க்ஷீர சமுத்திரத்தை கடையிறதும் அப்படிங்கிறத பத்தி சொல்றா. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், மன்னவா, தன்னை பற்றியவருடைய தாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை உடைய சர்வேஸ்வரனான அந்த பகவான் 1000 சூரியர்கள் உதித்தது போல பேரொளியோடு அந்த பிரம்மாதி தேவதைகளுக்கு எதிரே வந்து தோன்றினான். பிரம்மன் முதலிய அந்த தேவர்கள் எல்லாரும் பகவானுடைய அந்த ஒளி பெருக்கினால எதையுமே பார்க்க முடியல. எதிரே நிற்கும் அந்த பகவானை மட்டும் அவளால எப்படி பார்க்க முடியும்? பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் நிர்மலமாக மரகத ரத்தனம் போல நிர்மலமா இருந்தது. அவனுடைய திருக்கண்கள் தாமரை மலரின் உள்புறம் போல சிவந்து இருந்தது. அவன் உருக்கி எடுத்த தங்கத்தை போல பீதாம்பரத்தை உடுத்தின்னு இருந்தான். அவனுடைய அங்கமெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவன் அழகான முகத்தோடு அழகிய புருவத்தோடு அமைந்து ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட கிரீடமும் தோல் வளைகளும் போட்டிருந்தான். தாமரை மலர் போன்ற அவனது முகம் குண்டலங்களோடு கண்ணங்களினுடைய அழகால ரொம்ப அழகா இருந்தது. அவன் அரஞ்ஞான் மாலை, கைவலை, முத்து மாலை, சிலம்பு தண்டை, கௌஸ்துபமணி, வனமாலை இவைகளோடு மார்பில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ மகாலட்சுமியால் ரொம்ப பிரகாசமாக இருந்தான். சுதர்சனம் முதலிய அவனுடைய அஸ்திரங்கள் புருஷ உருவத்தோடு அவனை பணிந்து கொண்டிருந்தன. தேவர் தலைவனாகிய பிரம்மதேவன் அந்த பரமபுருஷனுடைய திரு உருவத்தை பார்த்துட்டு ருத்ரனும் மற்ற தேவதைகளும் தானுமாக அவனுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவனை சோஸ்திரம் பண்ணினா. பிரம்மதேவன் சொல்றான், உனக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் கிடையாது. நீ சத்துவ ரஜஸ் தமசுக்கள் என்ற பிராகிருத குணங்கள்லாம் இல்லாதவன். துக்கத்தின் சம்பந்தம் துளிக்கூட இல்லாத மகானந்த ஸ்வரூபன். அனுஸ்வரூபனான ஜீவனை காட்டிலும் சூஷ்மமானவன். அப்படிப்பட்ட ஜீவனுக்கும் உள்ளே புகுந்து நியமிக்கும் தன்மை உடையவன். உன் சொரூபத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா? நீ மிகுந்த பிரபாவத்தை உடையவன். உனக்கு எங்கள் நமஸ்காரம். புருஷ சிரேஷ்டா, உன்னுடைய இந்த உருவம் வேதத்தினாலும் அதை தொடர்ந்த பாஞ்சராத்திரம் முதலிய சாஸ்திரங்களாலும் சொல்லப்பட்ட வழிகளில் இறங்கி நன்மை விரும்புவோர்களால் ஆராதிக்க கூடியது. 3 லோகங்களும் நாங்களும் உன்னுடைய இந்த உருவத்தில் காணப்படுகின்றோம். ஜகத்காரணனே, உன் உருவம் இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஆதாரமானது. இந்த பிரபஞ்சம் முதலிலும் நடுவிலும் கடைசியிலும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உனக்கு நீயே ஆதாரம். உனக்கு வேறு ஆதாரம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதி, நடு, அந்தம் என்ற 3 அவஸ்தைகளும் நீதான். அதனால இந்த பிரபஞ்சமெல்லாம் நீதான். மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குடம் அதை காட்டிலும் எப்படி வேறுபட்டது இல்லையோ, அதே மாதிரி உன்னிடத்திலிருந்து உண்டான இந்த பிரபஞ்சத்தின் பிரதானத்தை விட நீ மிகவும் சிறந்தவன் அல்லவா? தங்களை அண்டி இருக்கும் மாயையினால் இந்த உலகத்தையே படைத்து அதற்குள் புகுந்து கொண்டு இருக்கின்றீர். விவேகிகள் உங்களை நிர்குண பரமார்த்த தத்துவமாக சாட்சாத்கரித்துக் கொண்டு அனுபவிக்கிறா. எப்படி ஒரு கட்டையில் நெருப்பும் பசுவிடத்தில் பால் நெய்யும் பூமியில் உழுவதால் நெல் போன்றவைகளும் பூமிக்குள் ஜலமும் வியாபாரத்தினால் பிழைப்பும் அடைவது போல மனிதர்கள் யோகத்தால் தான் உங்களை அறியறா, அடையவும் செய்யறா. பண்டிதர்கள் பகுத்த அறிவால உங்களை தெரிஞ்சுக்கிறா. நாபிக் கமலத்தில் உதித்த பிரம்மதேவனை உடைய பகவானே, யோகத்தால் அடைய வேண்டிய உங்களை இப்போ நேரிலே கண்டு காட்டுத் தீயில் வருந்தும் யானை கங்கை நீரை கண்டது போல சந்தோஷத்தை அடைகிறோம். உலகத்தை காக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நாங்கள் எந்த காரணத்திற்காக உங்களை சரணடைய போறோமோ
அதை நீங்கள் நிறைவேற்றி தரணும். உள்ளே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான், பரமசிவன், மற்ற பிரஜாபதிகள், தேவர்கள் அனைவரும் உங்களிடமிருந்து தோன்றிய ஒரு தீப்பொறி போல தனித்தனியாக பிரகாசிக்கின்றோம். அதனால் எங்களுக்கு எது நன்மை என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு ஒரு நல்ல உபாயத்தை நீங்கள் சொல்லணும். இப்படி பிரம்மா முதலியவர்கள் துதிக்க பகவான் பேச ஆரம்பிக்கிறார். அந்த நாராயணன் எல்லாத்தையும் தான் ஒருவரே முடிக்க கூடியவர்தான். இருந்தாலும் கூட சமுத்திரத்தை கடையும் லீலையை செய்ய அவர் விரும்பி அவளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் விதத்தை நான் சொல்றேன், மன ஊக்கத்தோடு கேளுங்கோ. நீங்க இப்போ தானவர்களோடும் தைத்தியர்களோடும் சிநேகம் பண்ணிக்கோங்கோ. அவள்லாம் கால வசத்தால உங்களுக்கு அனுகூலர்களாக இருப்பா. அதனால அவகிட்ட சிநேகம் பண்ணிக்க அவள்லாம் ஒத்துப்பாளா மாட்டாளா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம். அவர்களால உங்களுடைய நன்மை நிறைவேறும் வரையில அவர்களை அனுசரித்து நீங்க சிநேகத்தோடு இருங்கோ. நம்முடைய பிரயோஜனம் ரொம்ப பெருசா இருந்தா அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக சத்துருக்களாக இருந்தாலும் அவளோட நட்பு பண்ணிக்கணும். தேவதைகளே, பிரயோஜனம் கைகூடிய பிறகு எலியும் பாம்பு போல தோஷத்தை பாராட்டிக்கலாம். நீங்கள் அமிர்தத்தை பெறும் விஷயத்தில் விரைவாக முயற்சி பண்ணுங்கோ. எப்படிப்பட்ட ஜந்துவாக இருந்தாலும் அந்த அமிர்தத்தை பானம் செய்தால் மிருத்துவின் வாயில் அகப்பட்டிருந்தால் கூட அதிலிருந்து விடுபட்டுடுவா. அவளுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. புதர்கள், புற்கள், கொடிகள், ஓஷதிகள் இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து க்ஷீர சமுத்திரத்துல போட்டு மந்திர பர்வதத்தை மத்தாகவும் சுகியை கயிறாகவும் கொண்டு நான் சகாயமாக இருக்க பெற்று சோம்பலின்றி கடையுங்கள். உங்களுடன் சமுத்திரத்தை கடைந்த அசுரர்கள் கேவலம் வருத்தத்தோடு திரும்பி போவா. நீங்கள் மாத்திரம் அமிர்தபானம் செஞ்சு பலனை அடைவீர்கள். தேவதைகளே, அசுரர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். எல்லா பிரயோஜனங்களும் நல்ல வார்த்தையால் சித்திப்பது போல கோபத்தினால் சித்திக்கவே சித்திக்காது. சமுத்திரத்தில் காலக்கூட விஷம் உண்டாகும். நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம், அதை ருத்ரன் விழுங்கி விடுவார். மற்றும் சமுத்திரத்தை கடையும் போது அதிலிருந்து உண்டாகும் வத்துக்களில் எதிலும் லோபத்தையும் காமத்தையும் அடையக்கூடாது. கோபம் என்பது கூடவே கூடாது. இப்படி இருந்து சமுத்திரத்தை கடைந்தால் அமிர்தம் பெறலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். தான் சங்கல்பித்தபடி நடத்தும் திறமை உடையவனும் சர்வேஸ்வரனுமான அந்த பரம புருஷன் தேவதைகளுக்கு இப்படி சொல்லிட்டு அந்தர் தியானம் அடைஞ்சிட்டார். அந்த தேவர்கள் மறைந்த அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரம்மதேவனும் ருத்ரனும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போய் சேர்றா. தேவதைகள் அதுக்கப்புறமா பலி சக்கரவர்த்தி கிட்டக்க போறா. துதிக்க தகுந்த குணசாலியான பலி சக்கரவர்த்தி தேவதைகள் சத்துருக்கள் தான் இருந்தாலும் கூட அவள்லாம் யுத்த முயற்சி ஏதும் இல்லாம வந்திருக்கிறத பார்த்துட்டு சிநேகம் செய்ய வேண்டிய காலம் இது என்றும் யுத்தம் செய்ய வேண்டிய காலம் இது என்றும் அவன் நன்கு தெரிஞ்சின்றதுனால அந்த தேவர்களை வதைக்க முயன்ற அசுர சேனாதிபதிகளை எல்லாம் தடுத்துடுறான். அவனை அசுர சிரேஷ்டர்கள் பலரும் பார்த்து கொண்டிருந்தா. அவன் பெரிய செல்வ பெருக்கோடு இருந்தான். தேவர்கள் முதலிய அனைவரையும் அவன் வென்றவன்தான். அத்தகைய பலிக்கிட்ட அந்த தேவர்கள் போனா. புத்திசாலியான தேவேந்திரன் நல்ல வார்த்தைகளால அந்த அசுராதி ராஜனை அருள் புரிய பண்ணிண்டு அமிர்தம் கடையும் விஷயத்தை பத்தி பரம புருஷனிடத்தில் தான் தெரிஞ்சுகின்ற அந்த உபாயத்தை முதுவா பேச ஆரம்பிக்கிறான். அது பலி சக்கரவர்த்திக்கும் சம்பரன், அரிஷ்டநேமி முதலிய மற்ற அசுர சிரேஷ்டர்களுக்கும் திரிபுரவாசிகளுக்கும் ரொம்ப ருச்சியாத்தான் இருந்தது. மகா வீரனே, அதுக்கப்புறம் தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு நட்புடையவர்களாக ஆகி அமிர்தத்துக்காக பிரயத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறா. கொடிய மதமுடையவர்களும் உழல் தடி போன்ற புஜத்தை உடையவருமாகிய
அந்த தேவ அசுரர்கள் மந்திர பர்வதத்தை தங்களுடைய பலத்தினால பிடுங்கி கர்ஜனை பண்ணிண்டு பாரத்தை தாங்கும் திறமை உடையவர்கள் ஆகையால் அத மெதுவா க்ஷீர சமுத்திரத்துக்கு கொண்டு போக தொடங்குறா. இந்திரன், பலி முதலியவர்கள் அனைவரும் வெகு தூரம் பளுவை தூக்கி கொண்டு வந்ததால கொஞ்சம் களைப்பு அடைந்து அந்த பர்வதத்தை கொண்டு போகிறதுக்கு முடியாம நடு வழியில அத கைவிட்டுட்டா. அந்த பர்வதம் மேரு பர்வதம் போல பெரும் பாரத்தை உடையது. அதனால அது கீழே விழும்போது பல தேவதைகளையும் பல அசுரர்களையும் எடுத்து. அப்போ தேவதைகளும் அசுரர்களும் கொஞ்சம் உற்சாகம் குறைந்து சிலர் கை முறிந்தவர்களும் சிலர் தொட முறிஞ்சவாளுமா இருக்கிறத பார்த்துட்டு பகவான் கருடன் மேல ஏறிண்டு அங்கே வந்தார். பிறகு பர்வதத்தின் கீழே அகப்பட்டு உடம்பெல்லாம் முறிஞ்சு வருத்தப்படுகின்ற தேவதைகளையும் அசுரர்களையும் பார்த்துட்டு அமிர்த பெருக்குடைய தன் கண் நோக்கத்தினால தேவதைகளை மாத்திரம் புண்கள் எல்லாம் தீர்ந்து பிழைப்பிக்க வைத்தாரே தவிர அசுரர்களை பிழைக்க வைக்கவில்லை. கையால விளையாட்டா அந்த மந்திர பர்வதத்தை எடுத்து கருடன் மேல வச்சுண்டு தானும் ஏறிண்டு தேவகணங்களும் அசுர கணங்களும் சூழ க்ஷீர சமுத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். பிறகு பட்சி சிரேஷ்டனாகிய கருடன் கழுத்திலிருந்து அந்த மந்திர பர்வதத்தை முதுவா இறக்கி ஜலத்தின் அருகாமையில் விட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்லி இந்த 6வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 7வது அத்தியாயத்துல தேவாசுரர்கள் க்ஷீர சமுத்திரத்தை கடையிறதும் அதிலிருந்து வந்த விஷத்தை ருத்ரன் பருகுதலும் அப்படிங்கறத பத்தி சொல்றா. அத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.